வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோங்க சூப்பரான ஒரு வீடியோ வந்து அப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் 9:16 ரேஷியோ இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோ ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெம்ப்ளேட் வீடியோ உங்களுக்கு எத்தனை செகண்ட் தேவைன்றதை பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தேவையில்லை அப்படின்னா ரைட் சைடு சிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்களோட அந்த வீடியோ வந்து கரெக்டாக அந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கோங்க. எப்படி ட்ராக் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணோம். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸாக ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸாக இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஃபுல் சைஸ் ஃபோட்டோஸை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண மாட்டி ஃபோட்டோஸை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி ஸ்க்ரீனில் இப்போ செட் பண்ணியிருக்கேனோ இந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து செட் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஃபோட்டோஸ்க்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் இதெல்லாம் தேவை அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பிஎன்ஜி இமேஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் இதை வந்து நல்லா ஜூம் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம இதை வந்து அனிமேஷனில் தான் செட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிடுங்க. இப்போ நல்லா ஜூம் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபோட்டோவுக்கு வந்து நம்ம கீ ஆப்ஷன் செட் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு இப்போ லெஃப்ட் சைடு பாருங்கள் உங்களுக்கு கீ ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஸ்டார்டிங் பொசிஷன் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட் ஆகிடும். இப்போ வீடியோட எண்டிங் வந்துட்டு அங்கே ஒரு ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே அந்த பிஎன்ஜி இமேஜை வந்து இந்த மாதிரி மூவ் பண்ணுங்கள். நான் எப்படி மூவ் பண்ணுறேன்றதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி மூவ் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கரெக்டாக வந்து அது மூவ் ஆகும். பேக்ரவுண்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோவும் மூவ் ஆகும். ஸோ ஃபுல்லாகவே அனிமேஷனில் வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்னோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும். அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சில பேருக்கு வந்து இந்த ஃபோட்டோஸை வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு வேறு ஃபோட்டோஸ் ஆட் பண்ணலான்னு நினைப்பீங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதியை வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் கேர்ள் ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணுறீங்க அப்படின்னா எகைன் வந்து அந்த ஃபோட்டோவே செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ரீப்ளஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு எகைன் வந்து நீங்கள் வேறு ஃபோட்டோ ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ நான் எப்படி ஹீரோயின் ஃபோட்டோஸை வச்சு செட் பண்ணியிருக்கேனோ சேம் அதே மாதிரி கூட நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் யாரை ஃபோட்டோஸை வச்சு மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோஸை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கரெக்டாக வந்து நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராக அனிமேஷனில் மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.